திருவாதிரக்களி அல்லது பாவாலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். திருவாதிரக்களிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசி, நம்ம இட்லிக்கெல்லாம் ஆட்டுறோம்ல அந்த அரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப்பு துருவின வெல்லம், சும்மா கொஞ்சமாக இந்த நுனி அளவுக்கு தான் மஞ்சள் தூளும் உப்பும், 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அதே அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். இதை தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். இதுக்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருக்கு பாருங்க. இப்போது இதை வேக வச்சுக்கலாம். இப்போது நான் ஒரு 3 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதில் தான் நான் அரைச்ச மாவை ஊற்றி கலர போகிறோம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதிலிருந்து 1 கப் தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப நீத்தாப்பில் போயிடும். பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி கலரிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சோல்ல இந்த மாவு, இது கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் இப்படி கலந்துக்குங்க. அப்போ தான் ஊற்றி கலரும் போது கட்டி பிடிக்காது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஊற்றி கலரலாம். கைவிடாமல் கலரணும், கட்டி பிடிக்கக்கூடாது. சீக்கிரமாகவே கெட்டி ஆகிக்கும். ஏன்னா சுடுதண்ணிக்குள்ளே ஊற்றுறோம், அதனால சீக்கிரமாக கெட்டி ஆகிக்கும். அதனால் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. ராகி களியெல்லாம் கலரமில்ல, அதே மாதிரி தான். மாவு இப்படி தண்ணியாட்டம் இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த துளியூண்டு மஞ்சத்தூள் உப்பையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நம்மளது பழைய வெல்லமாக இருந்துச்சுன்னா அந்த கலர் நல்லா இருக்கும். வெல்லம் புதுசாக இருந்ததுன்னா வெள்ளையாக இருக்கும். இது கொஞ்சமாக சுமார் ரொம்ப நெக அளவுக்கு தான் நல்லா இருக்கும் களி பார்க்கறதுக்கு. அதுக்காகத்தான். அந்த உப்பு எதுக்குன்னா அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டும். இந்த மாதிரி கட்டியாட்டம் ஆகும். நம்ம கலரிக்கிட்டே இருந்தோன்னா அந்த பதத்துக்கு வந்துடும். நல்லா கெட்டி ஆயிடுச்சு மாவு பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே கலரிக்கிட்டே இருங்க. அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிரும். மாவு ஊற்றின உடனே கட்டி பிடிச்சாதான் மாவு மாவாக இருக்கும். இது அப்படி இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். வெந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அல்வா மாதிரி வரும். இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இந்த பதத்தில் நம்ம வெல்லத்தை சேர்த்திக்கலாம். இதில் குப்பையோ கல்லோ எதுவுமே இல்லை, அதனால நான் அப்படியே சேர்த்திக்கிறேன். நீங்கள் பழைய வெல்லங்க இது வாங்கினீங்க அப்படின்னா அதை கரைச்சிட்டு வடித்து ஊற்றுங்க. இதையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவு கலந்துருங்க. வெல்லம் ஒரு பக்கம் இருந்துற போகுது. வெல்லத்தை உடைக்காமல் நல்லா இப்படி இந்த நம்ம கேரட் துருவுறோம்ல அதுலலாம் சீவி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போட்ட உடனே கரைஞ்சிரும். அதிகம் வேலை வைக்காது. வெல்லம் நல்லா கரைஞ்சி அந்த வெல்லத்தில் இந்த களி கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதோட ஒன்றா நல்லா இருக்கும். இந்த தேங்காய் ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா, வாயில் நம்ம களி சாப்பிடும்போது மற்றதில் அல்வாலாம் நட்ஸு சேர்த்திக்குவோம். இதுக்கு இந்த தேங்காய் தான் மெயின். நட்ஸை விட தேங்காய் சேர்த்திக்கணும். எல்லாத்துக்குமே நட்ஸு சேர்த்தணும் அப்படின்னாக்கா ஒரு டிஷ்ஷுக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். அதனால் அதிகமாக பண்ணும் பொழுது அதிகமாக போட்டுக்கணும் தேங்காய். இப்போது ஏலக்காய் தூளையும் தூவிக்கலாம். மீதி இருக்கிற இந்த நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. களி டேஸ்ட்டெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது. இந்த அளவில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேஸ்ட்டே பார்க்க வேண்டாம், கணக்காக இருக்கும். நல்லா நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. களி வெந்துருச்சுனாவே இப்படி ஒட்டாமல் வரும். நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் கையை நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டலை அப்படின்னாவே களி வெந்துருச்சுன்னு அர்த்தம், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், களி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், திருவாதிரக்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.